நேத்து சிஎஸ்கேவோட போலிங் ரொம்ப பெத்தட்டிக்கா இருந்துச்சு. திருப்பி நீங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பாருங்க, இல்ல கடைசி 2 சீசன் கூட பாருங்க. ரோஹித் சர்மா நீங்க கால்ல போட்டு அடிப்பார், நோ கொஸ்டின். மேபி நீங்க கால்ல போட்டு ஃபேஸ கட் பண்ணி ஒரு கட்டர் மாதிரி பால சுழல விட்டு அந்த இடத்துல வந்து ஃபைன் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சு, டீப் ஃபைன் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சீங்கன்னா கேட்ச் மாட்டும். ஓகேங்களா? டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சீங்கன்னா கேட்ச் மாட்டும். ஃபைன் லெக்ல சாரி, டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சீங்கன்னா கேட்ச் மாட்டும், வாய்ப்பு. ஆனா மத்தபடி நீங்க அவர் கால்ல போடுறது சூசைடல். பழமா போட்டு கொடுத்தாங்க, செம்மடி அடிச்சாங்க. எனக்கு நேத்து போலிங் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? ஜடேஜா அட்லீஸ்ட் மேட் சம் அட்டெம்ப்ட். எஸ், அஸ்வின் உடனே நான் அஸ்வின் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அஸ்வின் எஸ் இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட். ஐ ஹேவ் டு ரீவிசிட் இஸ் போலிங். கேரம் பால் நிறைய ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் அகைன் ஐ ஹேவ் டு ரீவிசிட் இஸ் போலிங். நான் திருப்பி இப்பவே சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி போன சீசன்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹைதராபாத் பிச்சில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு போலிங் போட்டுருப்பாங்க தெரியுமா? 200 தாண்டி சம்மட்டி அடிச்சாங்களே, அந்த மாதிரி போலிங் போட்டாங்க சிஎஸ்கே. அண்ட் காம்போஜ் எல்எஸ்ஜி கிட்ட மெயின் விக்கெட் பூரன் எடுத்தவங்கள நீங்க உட்கார வச்சீங்க. சோ இதெல்லாம் வச்சு நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபார்ம் கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. மும்பை இந்தியன்ஸ் மேபி எஸ்ஆர்ஹெச் நல்ல போலிங் போட்டு ஒரு 200க்குள்ள சுருட்டி அதை சேஸ் பண்ணி ஹைதராபாத்ல அடிச்சாங்கன்னா அப்ப ஒத்துக்கிறேன்.